தேர்வு முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு விரைவாக நீதி கிடைப்பதை உறுதி செய்யவே பொதுத் தேர்வுகள் திருத்த சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் பொதுத் தேர்வுகள் திருத்த சட்ட மசோதா மீதான விவாதத்தை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது சுதந்திர இந்தியாவில் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க முதலாக தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது தற்போதைய பிரதமர் மோடி தலைமையிலான அரசுதான் என்று கூறினார். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு விரைவாக நீதி கிடைப்பதை உறுதி செய்யவே சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். 2024 சட்டத்தின் மூலம் முறைகேட்டில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் மட்டுமே தண்டிக்கப்பட்ட நிலையில் புதிய திருத்தத்தின் மூலம் மறைமுகமாக உடந்தையாக இருந்தவர்களும் சட்டத்தின் பிடியில் கொண்டுவரப்படுவார்கள் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்.